வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமாவால் பரபரப்பு. தாவேகாவில் அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்ததால் அதிமுக அதிர்ச்சி. சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது. இபிஎஸ் குதிரை பேரத்தில் குதிரை வேகத்தில் செல்கிறது தாவேகா. திமுக குற்றச்சாட்டு. தொடர் ராஜினாமா படலம். அதிமுக வெறுப்பா தாவேகா எதிர்ப்பா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது தொடர்ந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். மரகதம் குமரவேல் மதுராந்தகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ, சத்யபாமா தாராபுரம் எம்எல்ஏ, பெருந்துரை ஜெயக்குமார் பெருந்துரை எம்எல்ஏ 3 பேருமே ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. அதாவது சட்டசபை அலுவலகத்திலேயே இது போன்ற நிகழ்வுகள் இதுவரை நடந்ததில்லை. தலைமைச் செயலகத்திலே நிகழ்ந்த இந்த நிகழ்வானது ஒரு முதல் முறையாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வு இதற்கு முன் வரலாற்றிலேயே நிகழ்ந்ததில்லை என்று கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. அதைத் தொடர்ந்து இன்று இசக்கி சுப்பையா, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. இன்னும் அதிக எம்எல்ஏக்கள் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அதாவது அதிமுகவில் வேலுமணி தரப்பிலிருந்து அந்த எம்எல்ஏக்கள் இந்த தரப்பிற்கு, அதாவது தாவேகா கட்சிக்கு வரக்கூடும் என்ற ஒரு தகவல்கள் இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த 25 எம்எல்ஏக்கள் மீதும் தகுதி நீக்கமான அதற்கான ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் கொறடா உத்தரவை மீறி அவர்கள் வாக்களித்ததன் காரணமாக இபிஎஸ் தரப்பிலிருந்து. அதற்கு முன்பாகவே இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையக்கூடிய காட்சிகள் தான் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் தரப்பினர் இன்று சபாநாயகரை சந்தித்து ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள். அதாவது இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது, ஏற்கனவே நாங்கள் கொடுத்த அந்த தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயமானது தற்போது நிலுவையில் இருக்கும் போது இந்த ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்கக்கூடாது, இவ்வாறு நீங்கள் ஏற்பதாக இருந்தால் நாங்கள் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்று இபிஎஸ் தரப்பிலிருந்து இன்று வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக அரசியல் தேர்தல் முடிந்தும் கூட அரசியல் களமானதில் இன்று வரை பரபரப்பு அடங்காத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஜி. என்னுடைய கேள்வி முருகையன் உங்கள்கிட்ட துவங்குறேன்னு சொல்லுங்கள். அதாவது பல்வேறு விமர்சனங்கள் 15-16 நாள் தான் ஆகிறது. அதில் சட்டம் ஒழுங்கு சார்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள். தாவேகா குதிரை பேரம் என்ற ஒரு குற்றச்சாட்டு முதல் நாளே, அதாவது சட்டசபையிலே வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது திமுகவும் கூறியிருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதாவது குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய முதல் சுட்டு கருத்து? தமிழக அரசியலில் இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சோதனையான காலகட்டம் என்று நான் கருதுகின்றேன். திமுக தோல்வி அடைஞ்சதை அவர்களால் தாங்கவே முடியவில்லை. அவர்கள் படுற பாடு ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. அதிமுகவில் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறாங்க. இனிமேல் அதிமுக உருப்பிடுமா, வளருமா, ஆட்சிக்கு வருமா, இனிமேல் அதை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம வேறு ஏதாவது முடிவெடுக்கலாமா அப்படின்னு பல விதமான கோணங்களில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சராக்கி திமுக ஆதரிக்க போகுது என்று பேச்சு வந்ததாக. அது ஒரு சில 2 பேர் இல்லை, நிறைய பேர், 5 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டதுனால தான், கனெக்டிங் கால் போட்டதுனால தான் நாங்கள் வெளியே போனோம்னு மாணிக்கம் தாக்கூரே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் எல்லாரும், மாணிக்க தாக்கூர் மட்டும் இல்லை, சிவி சண்முகம் முதல்ல சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டெல்லி தலைமை அந்த பாபுங்கிற அவரு சொன்னாரு, இப்போ திருமாவளவனே சொன்னார், எங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுக மந்திரியிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது அப்படின்லாம் சொன்னார். அது முதல்ல சொன்னார், அப்புறம் காசிப் அப்படின்னாரு. அது அதாவதுங்க, எதுக்கு ஆதாரம் இருக்கு எதுக்கு ஆதாரம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒருவருக்கு 4 பேர் சொல்லும் பொழுது அப்படி ஒரு முயற்சியை பிஜேபி முதன்மை எடுத்து நீங்க எக்காரணத்தை கொண்டு விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அமரக்கூடாது. அதை தடுப்பதற்கு திமுக அதிமுக 2, அதே பிஜேபி தான் 2 திராவிட கட்சிகளையும் ஒழிப்பதுதான் என் வேலைன்னு அண்ணாமலை இருக்கும்போது சொன்னார். திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் திட்டம்னு சொன்னார் இல்லையா? அதே பிஜேபி தான் என்ன சொல்லுது, இப்போ திமுக அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சரா திமுக ஆதரிக்குமா, அதுக்கு எல்லாரும் ஆதரிக்கணும், அந்த முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்கன்னா இப்ப விஜய் எதிரி ஆயிட்டாரு.
ஏன்னா விஜயை வளர்ச்சி போடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறது பிஜேபி நோக்கம் சொல்லி அந்த தேர்தல் சந்திச்சாங்க. இல்ல இந்த முயற்சி கூட கழகங்களை வந்து ஒழிக்கிறது தான். திமுகவை அதிமுக சேர்த்துட்டா அடுத்த தேர்தலில் மக்கள் ரெண்டு கட்சி நம்ப மாட்டாங்க, பிஜேபி தாவேக்கான்ற போட்டி இல்ல. ஒரு காலம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சொன்னது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சிருந்தால் வந்து இப்ப முஸ்லீம் லீக் வந்து ஸ்டாலின் சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு பல நாள் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அகில இந்திய தலைமை சொன்ன பிறகுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கிறாரு. ஒரு கால் வந்து முஸ்லீம் லீக் ஆதரிச்சு விடுதலை சிறுத்தைகளும் ஆதரிச்சு அப்படி போயிருந்தா அவங்க திமுக அண்ணா திமுக சேர்ந்தாலே 112 இடம் தான் வருது. அப்படியும் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 6-7 இடம் தேவைப்படும். அவங்க குதிரை பேரத்துல அவங்க குதிரை பேரத்துல இறங்குனாங்க விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது மடக்கணும். நீங்க தான் முதலமைச்சர் வாங்க, நாங்க 2 பேரும் ஆதரிக்கிறோம். எப்படி இவங்க 2 பேரும் ஆதரிக்கிறோம், 59-47 ஆதரிக்குதான் 2. இது உலக அதிசயமா இல்ல? அந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொல்றது வந்து இது ஏமாற்று வேலை. நீங்க விடுதலை சிறுத்தை திருமாவளவனை மடக்கி போடுவது. ஆனா காங்கிரஸ் வெளியேறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து தாவேக்காவை ஒழிச்சு கட்டிடணும், தாவேக்காவை எக்காரணத்தை கொண்டு ஆட்சியில் அமர விடக்கூடாதுங்கிற அந்த திட்டத்தோடு செயல்பட்டதை டெல்லி தலைமைக்கு தகவல் கிடைத்துதான் உடனடியாக பிஜேபி வேறு வழியில வந்து மடக்கி போட்டுறக்கூடாது, வேற வழியில திட்டமிடக்கூடாதுங்கிறத முதல்ல காங்கிரஸ் அங்கே போச்சு. அதுக்கு எங்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. ஏங்க தேர்தலில் வந்து நீங்க எனக்கு 28 தொகுதியில ஓட்டு போறேன், நான் உனக்கு 160 தொகுதியில ஓட்டு போடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. தேர்தல் முடிஞ்சு நீங்க 100-108 இடம் வந்து நீங்க வந்து தேர்தலில் வந்து ஒரு 10 இடம் பற்றாக்குறையில் திமுக வந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க விட்டுட்டு நான் முடியாத துரோகம் அது சொல்லலாம். நீங்க வந்து நான் எதிர்கட்சியா செயல்படுவேன்னு அறிவிச்சிட்டீங்க. முறைப்படி அறிவிச்ச பிறகு அப்ப தமிழ்நாட்டில் வந்து கேட்கிற ஒரே பேசிக்கான ஒரு கர்ட்டசிக்கு ஒரு பாக்குறது கூட கர்ட்டசிக்கு போய் சொல்லிட்டுலாம் இருந்தா அவங்க வந்து அதெல்லாம் இருங்க பாக்கலாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா நான் எங்களுடைய முடிவு எங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்தாவது விஜய் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கும் போது அப்ப எங்களை விடுவாங்களா அவங்க? நாங்க டெல்லி தலைமை எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நாங்கள் முதல்ல போய் ஆதரிச்சோம். நாங்க வந்து திமுக ஆட்சி அமைக்கிறது எடுத்த பெரிய முயற்சியை நாங்க வந்து வீணாக்கிட்டு வெளியே வந்துடல. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி மறைமுக ஆட்சி இங்க வந்துடக்கூடாது, தடுக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அதனால பிஜேபியினுடைய சதி திட்டத்தை முறியடிக்கிற வகையில் நாங்கள் உடனடியாக போய் நாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் போனதுனால தான் வந்து கட்சியில ஜோதிமணி ஒரு எக்ஸ் வலைதளத்தில் அதாவது உதய பேரரசியலை நாங்கள் ஏற்க மாட்டோம், தாவேக்காவின் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சியால் ஆதரிக்க முடியாது. சார் இது வந்து நீங்க குதிரை பேரங்கிறதெல்லாம் வந்து ஆதாரமற்றது. அதெல்லாம் வந்து அந்த இனிமேல் அண்ணா திமுக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாது, நம்ம வந்து ரிசைன் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நீங்க வந்து இத மீறி சட்டத்தை மீறி நாங்க ஓட்டு போட்டு ஆதாரமற்றது. உங்க கட்சியில ஜோதிமணி அவர்கள் அது வந்து ஏற்க மாட்டோம். நாங்க ஜோதிமணி சொன்னா அது செய்யணுங்கிறதுல சார், எங்க கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கோ அதை தான் நான் பேசுவேன். ஜோதிமணி சொல்லலாம், மாணிக் தாக்கூர் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு, ஜோதிமணி பேசுறாங்க, அதெல்லாம் நான் எடுத்து பேச முடியாது. இல்ல எம்எல்ஏக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க, அது மாதிரியான தாவேக்காக்கு இது தொடருமா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? இல்ல இது வந்து இன்னும் ஒரு 7 பேர் போறது மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப 4 பேர் 3 பேர் போனாங்க. இன்னைக்கு ஒருத்தர் எஸ்ஐ சுப்பையா வந்து இன்னைக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு 4 பேர் 5 பேர் கூட போறது மாதிரி இருக்கு. எப்படியும் அவங்க தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு. ஏன்னா யார் எப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கலாம் விஜய்க்கு. அதனால வந்து இன்னும் ஒரு 7-10 பேராவது அவங்க ரிசைன் பண்ணிட்டு திருப்பி நின்று எப்படி இந்த 18 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணாங்க, மறுபடியும் நின்று அதுல வந்து திமுக வந்து ஜெயிச்சாங்க இல்லையா, அது மாதிரி வரலாம். கர்நாடகத்தில் அது மாதிரி வந்து கர்நாடகத்தில் எங்க கட்சி எம்எல்ஏக்கள் 12 பேர் வந்து மாதிரி ரிசைன் பண்ணி மறுபடியும் நின்று ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா பிஜேபி ஆட்சி வருவதற்கு. அதனால ஏற்கனவே உதாரணங்கள் இருக்கு அந்த சிந்தனைகளை. ஆனா மக்கள் மறுபடியும் ஆதரிச்சு ஓட்டு போட்டதான் ஜெயிக்க முடியும். ஓட்டு போடலனாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னா இப்பவே மெஜாரிட்டி இருக்கு. வந்து மறுபடியும் தாவேக்கால வந்து அதே தொகுதியில போய் நிற்கும் போது மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதுதான் நான் சொன்ன உதாரணம். கர்நாடகத்தில் அதே தொகுதியில் நின்று அந்த 8-9 பேர் வந்தாங்க. நாட்கள் ரொம்ப கம்மி இல்லை, இப்பதான் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கூட முடியல. அப்படி இருக்க சூழல்ல வந்து எப்படி இருக்குன்ற மனநிலை. தேர்தல் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எப்படி ஒரு 6 மாசம் வந்து ஹீலிங் டைமா இருக்கலாம். காலத்தின் கட்டாயம். விஜயனுடைய ஆட்சி இன்னும் தொடர்ந்து இந்த 5-6 மாசத்துக்குள்ள என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, மக்களை ஈர்க்கின்ற வகையில் அவர் ஆட்சி நடத்துகிறார். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படும். கண்டிப்பா தொடர்ந்து பேச ஆளுங்கட்சியா இருக்கும்போது இடைத்தேர்தல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஒரு பேச்சா இருக்கு, பார்க்க பொறுத்து பார்க்கலாம். சார் உங்களுடைய முதல் கருத்து தொடர்ந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போயிட்டு இருக்கிறது நீங்க இந்த எப்படி இந்த தமிழ்நாடு அரசியல் பார்க்காத பல விஷயங்கள் இப்ப நடக்குதா? இல்ல அதுக்கு முன்னாடி சார் சொன்னதுக்கு நான் ஒரு மறுப்பு தெரிவிக்கணும். பிஜேபி வந்து அஇஅதிமுகவையும் திமுகவும் இணைச்சி ஆட்சி செய்ய வச்சாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாரு. கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸுக்கு ஆதரவா தாவேக்காக்கு எப்போ லெட்டர் கொடுத்தாரு?
மறுநாள் கூட அந்த மை காயல. முழு தேர்தலுடைய முழு வெற்றியும் வெளியிடப்படவே இல்லை. ஏன்னா திருப்பத்தூர்ல ஒரு ஓட்டுல சீனிவாசன் சேனாதிபதி அவர்களுக்கும் பெரிய கருப்பனுக்கு அந்த டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. இன்னும் முழுசா தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்துல வெற்றி தோல்விகளை பற்றி பதிவிடாததுக்கு முன்னாடியே விடிய கால 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கெல்லாம் ஓடி 6 மணிக்கு போய் லெட்டர் திரிக்கிறாங்க. ரைட்டா? இவங்க என்ன எப்படி கற்பனை பாருங்க. மாணிக் தாகூர் கற்பனையில வல்லவர். அஇஅதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியோட பின்புலத்துல இருந்து ஆட்சி அமைக்க போறாங்க. எப்ப நீ லெட்டர் கொடுத்துட்ட, அங்க யார் ஆட்சி அமைக்க போறா? காங்கிரஸை சேர்ந்த கிரீஸ்வரன் தலைமையில கனெக்டிங் கால் போனதுனால தான் நாங்க வந்து தகவல் லெட்டர் நீங்க கொடுத்துட்டீங்க. கனெக்டிங் கால்ன்றது வாயில வட சொல்றாங்கல்ல சார். இன்னைக்கு வந்து கனெக்டிங் கால் போச்சு, நேரா பார்த்தா இதெல்லாம் கிடையாது சார். ஆத்தென்டிக்கான ப்ரூஃப் வேணும் சார். விடிய கால 6 சரி கனெக்டிங் காலே வச்சுக்கோங்க. கனெக்டிங் கால் எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? நைட்டே கனெக்டிங் கால் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து 2 நாள் கழிச்சு கொடுத்தேன், 3 நாள் கழிச்சு ஆதரவு கொடுத்தேன்னா கூட அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். எப்பொழுதுமே 100 பொய் சொன்னீங்கன்னா அதுல 2 உண்மை சொன்னீங்கன்னாதான் 100 பொய் எடுபடும். சொல்றதெல்லாம் பொய்னா எப்படி எடுபடும்? எப்படி அள்ளி விடுறாரு பாருங்க. மாணிக் தாகூர் நேரா கேமரா வச்சு பார்த்த மாதிரி அவர் எடப்பாடி. நீங்க இடையில தலையிடாதீங்க. நீங்க இடையில எதுக்கு தலையிடுறீங்க? நீங்க இந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இதுவரையில் பேசாத அதிமுக அமைச்சர்கள் 2 பேரு பேசுறாங்க சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு நிமிஷம் முதல் சுற்று முடிக்கட்டும். நம்ம அடுத்து மறுபடியும் அடுத்த சுற்று பண்ண மாட்டோம். உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருங்க. நல்லா கேளுங்க. கற்பனை திறன், அதாவது நொண்டி சாக்கு. போயிட்டீங்க திமுக முதுகுல குத்தி போயிட்டீங்க. யார் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் வந்து நாங்க பொதிமாடு மாதிரி சொந்தம் எங்க முதுகுல குத்தி போயிட்டாங்க. ரைட்டா? போயிட்டேன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க பாருங்க. பாஜக ரோல் லெட்டர் பேட்ல கிளியரா வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே லெட்டர் பேட்ல மாண்புமிகு எங்களுடைய மாநில தலைவர் நாயனார் கொடுத்துட்டார். இந்த தேர்தலில் நாங்கள் நினைத்த வெற்றியை பெறமில்ல, புதிய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல, நடுநிலையோட நாங்க இருக்கிறோம். எங்க ரோல் முடிஞ்சிச்சா? நாங்க ஒண்ணுதான் ஜெயிச்சோம். முடிஞ்சிச்சா? இதுல வந்து எந்த ரோலுமே பண்ணாம இவர்கள் போவதுக்கு முதுகுல குத்திட்டு போறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை மறுக்கிறார். மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். சி.வி. சண்முகம் கோஷ்டி போறதுக்கும் மாணிக் தாக்கூர் கிரீஸ்வரன் அங்க போய் தாவேகா போறதுக்கும் ஒரு காரணத்தை தேடுறாங்க. அந்த காரணம் தான், அந்த கட்டுக்கதை தான் முருகையன் சொன்னது. இது ரைட். இப்ப விஜய் சார் என்ன பண்ண போறார்? எல்லாம் வராங்க உள்ள. அதாவது அஇஅதிமுகவை சேர்ந்த எதிர்கோஷியில் இருக்கவங்கள ஒருத்தரா உடைச்சு உள்ள கொண்டு வராங்க. இப்ப ஏன் விஜய் இதை பண்றாரு? இப்ப பெரும்பான்மையா இருக்கார், 120 சீட் இருக்கிறாரு. 6 மாசம் அவருக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு ஹனிமூன் பீரியட். அவர் 6 மாசம் அவர் அரசு எதுவுமே பண்ண முடியாது. 2 பேர் அமைச்சரும் ஆக்கிட்டாரு, கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளையும் ஆக்கிட்டாரு, முஸ்லீம் லீக் ஷாஜகானே ஆக்கிட்டாரு, விடுதலை சிறுத்தை வன்னியரசனும் ஆயிட்டாங்க. சோ இப்ப டென்ஷனே கிடையாது. ஆனா இப்ப ஏன் வந்து நிர்வாக திறன்ல அவங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணாம இங்க ஒவ்வொரு கட்சியும் போய் உடைக்கிறது, குதிரை வேலை பண்றாங்க அப்படின்னு காரணம்னா, திமுக தாவேக்கால இருக்கிற காங்கிரஸ் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் முஸ்லீம் லீக்கையும் விஜய் அவர்கள் நம்பவில்லை. ஏன் நம்பல? குதிரை பேரம் பண்றாங்கன்னு தான் நீங்க ஒத்துக்கிறீங்களா? குதிரை பேரம் தான் பண்றாங்க. ஏன் நம்பலன்றது கேளுங்க. ஒரே ஒரு சின்ன ஏதோ ஒரு கேள்வி. இந்த நீங்க குதிரை பேரம் பத்தி பேசும்போது பாரதிய ஜனதா பண்ணது என்ன சொல்றீங்க? மகாராஷ்டிரால பண்ணது நான் என்ன கேள்வி சொல்ல வரேன், நீங்க எதங்க சொல்றீங்க? இது ஏதோ புதுசான ஒரு விஷயமா பண்றீங்க. நான் அதுக்குள்ளே வரலங்க. ஏன் கேள்வி கேளுங்க. நான் சொன்ன பெரிய ஹிஸ்டரி இருக்குங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து திமுக தயவில் இருந்து செத்து போன ஒரு கட்சியை உயிர்ப்பா வச்சிருந்த காங்கிரஸை திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் பெறுவதற்கான பின்புலம் எல்லா வேலையும் பண்ணி அவங்க கட்சிக்கு பானை சின்னத்தையும் கொடுத்து 2 MP ஜெயிக்கிறதுக்கான முழு உறுதுணையா இருந்தது திமுக. நீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட், கொங்கு ஈஸ்வரன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பணத்தை வாரி இறைச்சது திமுக. இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளவு பணமும் வாங்கிட்டு அவங்களுடைய பூத்துல இருக்க ஏஜென்ட் மூலம் வென்று எடுத்துட்டு ஒத்த மந்திரி சீட்டுக்காக திமுக முதுகு குத்திட்டு வந்துட்டானுங்களே, நாளைக்கு நம்ம கிட்ட இந்த வேலையை இவங்க பண்ணுவாங்க. நம்பல. அதான் சொல்றேன். இப்ப நான் இன்னொன்னு புதிய செய்தி சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் குதூகலமா இருக்காங்க. எதுலனா அஇஅதிமுக இருந்து மரகதம் போயிட்டாங்க, ஜெயக்குமார் போயிட்டாரு, இசகி சுப்பையா போயிட்டாங்க, சத்யபாமா போயிட்டாங்கன்ற குஷியா இருக்கிறாங்களா? காங்கிரஸில் இருந்து அதிருப்தி இருக்கக்கூடிய 3 MLAக்கள் தாவ தயாராக இருக்கிறார்கள். இருங்க, நீங்க தேவை, நீங்க கம்முனு இருங்க. நீங்க இடையில பேசாதீங்க. நீங்க இடையில பேசுறீங்க. அதே மாதிரி இருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய 10 பேர்ல இருந்து 15 பேர் வந்து தெல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எப்படி விஜய் சார் தேர்ந்தெடுக்கிறான்னு உங்களுக்கு சொல்றேன்.
அவர் பேச்சை கேட்டு அவருக்கு அடிமையா இருந்து அவர் சொல்படி நடக்கிற ஆளதான் தேடுறாங்க. இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க காங்கிரஸை சேர்ந்த 3 பேர் ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துட்டாங்க விஜய் சார்ட்ட, சார் நாங்க வரேன்னு. திமுகல ஒரு 10 டிக்கெட் லெட்டர் கொடுத்தாச்சு. இதே அஇஅதிமுகல இன்னொரு 5 பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஃபில்டர் பண்றாங்க. இவங்களை நம்ம கொண்டு வந்து நம்ம செலவு பண்ணி நம்ம இடைத்தேர்தல் நிக்க வச்சு விசில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சா இவங்க நமக்கு நேர்மையா இருப்பாங்களா? இல்ல பழைய பாசத்துல எதனா ஆட்டம் காட்டுங்கன்னா எல்லாம் வந்து அறிவார்ந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு பதவிக்காக வராங்கன்றப்ப அவர் ஃபில்டர் பண்றாரு. அதனாலதான் ரொம்ப ஃபெமிலியரா இல்லாம அட் த சேம் டைம் தொகுதிக்கும் மேலும் பரீட்சை இல்லாத ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப சத்யபாமா உங்களுக்கு தெரியுமா? இதனால வரையும் மரகத உங்களுக்கு தெரியுமா? பெருந்துரை ஜெயக்குமார் உங்களுக்கு தெரியுமா? இசை சுப்பியானு தெரியும். அவர் டிவிகேல இருந்தாரு. அவர் நல்லுவலுக்கு தான் டிவிகே பயன்படுத்தினாரு. ஏற்கனவே அவர் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இருந்தாரு. இப்ப எம்எல்ஏ இருக்க அவர் ஒரு பட தயாரிப்பாளர். ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். ரைட்டா? 2 முறை எம்எல்ஏ வந்து ஓரளவு தெரியும். மிச்சம் 3 பேர் யாருக்குமே தெரியுமா? இனிமேல் வரப்போறவங்களும் யாருக்கு தெரியாது. அதே மாதிரி காங்கிரஸ்ல 3 பேர் இப்ப 2 பேர் தானே கொடுத்தாங்க. தலைமை சட்டமன்ற தலைவரும் கொடுத்து கொறடாவும் கொடுத்து எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு 3 பேர் கொலவெறியில இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜோதிமணி அதோட வெளிப்பாடு தான். ஏன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க ஜோதிமணி ஆளு. அது குதிரை பேரை வரத நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். இவர் மூச்சை பிடிச்சிட்டு பேசுறாரு. ஜோதிமணி பேச்சை கேட்டோன்னு பம்புறாரு. அது அப்படிதான் ஜோதிமணி அப்படிதான் இதெல்லாம் சொல்லும். மாணி தாகர் அப்படிதான் சொல்லும். ஏங்க உங்க கட்சியினுடைய ஆட்கள் தான் சொல்றாங்க. அதுக்கு நீங்க தாங்க பதில் சொல்லணும். அப்ப என்னன்னா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்டையும் முஸ்லீம் லீக்கையும் விஜய் சார் நம்ப மறுப்பதனால தனி பெரும்பான்மையா ஒரு 15-16 பேரை உடைச்சு எல்லா கட்சியும் எடுத்து 100 120 125 ஸ்டெபிளா நம்ம வச்சுக்கணும்னு முடிவுல இருக்கார். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். சொல்லுங்க தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை ஒரு அரசியல் விமர்சகரா தற்போது நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இந்த சூழல்கள் வந்து புதுசா இருக்கா இல்லைன்னா வந்து ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தானா? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதை போலவே 2 சக பங்கேற்பாளர்களுக்கு, அண்ணன் அருள் கபரியல் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இது சார் அரசியல்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிறது. ஏன்னு கேட்டா இதுல யாராவது ஒருத்தர் விதிவிலக்கா இருந்த எந்த கட்சியாவது விதிவிலக்கா இருந்திருக்கான்னா கிடையாது. மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களே கடந்த காலங்களில் இந்த தவறு செஞ்சிருக்காரு. ஏன்னு கேட்டா மதிமுகவை உடைச்சி அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களே அண்ணன் வைத்தியநாதன் அவர்களுக்கு நல்லா தெரியும். டி.கே. கபாலி மயிலாப்பூர் எம்எல்ஏவா இருந்தார். டி.கே. கபாலிய அதிமுகல இருந்து திமுகவுக்கு கலைஞர் எடுத்தாரு. சாரி, அதிமுகல திமுக எடுத்தார். நாஞ்சில் மனோகரன் அதிமுகல இருந்தாரு. அதிமுகல இருந்து அவர் திமுகவுக்கு வந்தாரு. டி.கே. கபாலி திமுகல இருந்து அதிமுகவுக்கு போனார். இப்படி மாறி 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 நிறைய அரசியல்ல மாற்றங்கள்ல அதெல்லாம் வரும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா வர்றதுக்கு முன்னால், அமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே, அதுக்கு பிறகு 2006 மறுமலர்ச்சி திமுகவை உடைச்சி அதுல 3 எம்எல்ஏக்களை கலைஞரே வந்து எம்எல்ஏவாகவே தொடர அனுமதிச்சாரு. அதே போலவே மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து தேமுதிகவில் இருந்து 8 பேரை விலக்கி அந்த நம்ம மைக்கேல் ராயப்பன், அருண் பாண்டியன் உட்பட, ஆமா திரைப்பட நடிகராக இருந்தார் அருண்பாண்டியன், இவங்கெல்லாம் உள்ளிட்ட அவங்களெல்லாம் வந்து எடுத்து அவங்கள எம்எல்ஏக்களாகவே தொடர்றதுக்கு அனுமதிச்சாங்க. அதுல நீங்க அதிருப்தி எம்எல்ஏக்கள். இதுல மாண்புமிகு பேரவைத் தலைவர் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இன்னொருத்தர் வர முடியாது. இதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. நீங்க சட்டப்பேரவைக்கு உள்ள வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளியில வந்து சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். அவர் ஏன் அவசரப்படுறார், அவர் ஏன் இப்படி எடுக்காருன்னு அந்த புலம்புறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னொன்னு, இதுல குதிரை பேரன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போறாங்க சார். ஒருத்தர் அவருடைய பதவியை ஏற்கனவே ஒரு கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ஒன்ஸ் ரிசைன் பண்ண பிறகு அவர் வெகுஜன பிரஜைகள்ல ஒருத்தர். அவர் வந்து ஒரு காமன் பீப்புளா நம்ம ஒரு அரசியல்வாதி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது சொல்வது, என் தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்ய முடியல, ஏற்கனவே நான் எம்எல்ஏவா இருந்தேன், போன நேற்றுக்கு மரகதம் குமரவேல், சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது பார்த்தோம். ஸோ வந்து போன ஆட்சியிலேயே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துட்டோம், இந்த ஆட்சியிலேயே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியல, உண்மையிலே இதெல்லாம் இல்லை எப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இதுதான் ரீசனா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி.
ஒரு சின்ன விஷயம் சார், அது திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி இப்போ அந்த தேர்தலில் ஒரு பெரிய விசித்திரத்தை நடத்துனதுல நான் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கேன். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினரும் இல்லை, நாளை உறுப்பினர் ஆக போவதும் இல்லை. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய புரட்சி என்னன்னு கேட்டா, ஜாதியை தோற்கடித்திருக்கிறார். இந்த தொகுதியில இவரைத்தான் நிப்பாட்டுறது, இந்த ஜாதி தான் ஜெயிக்கும், இந்த இவர் தான் ஜெயிப்பாரு ஒண்ணு, அதை தோற்கடிச்சிட்டார். என்ன இப்போ ஒரு உதாரணம் அப்படி நீங்க சொல்ல முடியாது. மயிலாப்பூர்ல வந்து ஒரு பிராமணன் தான் நிப்பாடுறாரு, திருச்சி கிழக்குல போய் அவர் நிக்கிறாருன்னா அங்க கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி ஓட்டு அதிகம். அவர் எங்க ஜாதியை ஒழிச்சாரு, இல்ல மதத்தை ஒழிச்சாரு. நீங்க மன்னிக்கணும், நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பரவலா நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில மீனவர் சமூக தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர், தொகுதியில அறிமுகமே இல்லாதவர் ஸ்ரீநாத் எனக்கு நண்பர் தான். என் அலுவலகத்துக்கே வந்தாரு, 2-3 தடவை பேசினாரு, நம்ம நண்பர். ஆனா அவரு சாதாரண வந்தாரு, பிரச்சாரமும் பண்ணல, ஒன்னும் பெரிய அளவுல எல்லாம் பெரிய செலவுகள்லாம் பண்ணாம ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. 36,000 வாக்குகள் வித்தியாசம். அதனால எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி பணம். இன்னொரு விஷயம், திமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, அண்ணா திமுக 12 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, 2 தோத்து போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இலவசங்களை வெறுக்கிறார்கள், மக்கள் பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குகிற அந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காங்க, ஜாதி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்காங்க. ஒண்ணு இது என்ன யார்கிட்ட இருந்தது தெரியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட இருந்தது, அம்மையார் புரட்சி தலைவிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டா திருநெல்வேலி தொகுதியில பிள்ளைமார் சமூகம் அதிகம். ஆனா அங்க என்னன்னு கேட்டா வேலையான்னு ஒருத்தர் கொண்டு நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க. ஜிஆர் எட்மண்ட் மீனவர் சமூகத்தை சார்ந்த ஆளு, திருநெல்வேலி தொகுதியில மீனவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு கூட இருக்காது, அங்க மீனவர் சமூகத்தை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு தலைவனுடைய முகமும் முகவரியும் தான் வெற்றி பெறணும், அந்த கட்சியினுடைய தலைமையின் ஆளுமை வெற்றி பெறணும். அந்த வகையில வந்து விஜய் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. 200% அதுல வெற்றி பெற்றிருக்கார். அந்த வகையில் இப்போ 4 பேர் ராஜினாமா. சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். இப்போ வெங்கடேஷ் அவர்கள் சொல்றாரு, இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்போ வந்திருக்காங்க இல்லையா, திமுக கூட்டணியில இருந்து வந்த கட்சிகள் மேல பெருசா நம்பிக்கை இல்லாதனாலதான் நம்மளை கொஞ்சம் ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அதிமுகல இந்த வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வளர்ச்சி போட முயற்சி பண்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வெங்கடேஷ். நியாயம் தானே. இன்னொன்னு, அவருக்கு மக்கள் ஜனநாயகம் என்பது மக்களை மையப்படுத்தியதுதான், மக்களால் தீர்மானிக்கப்படுவதுதான் ஜனநாயகம், ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியும். அந்த வகையில மக்கள் வந்து அவருக்குத்தான் 108 இடம் கொடுத்திருக்காங்க, வேற எந்த கட்சிக்கும் அவருக்கு நெருக்கமாக கூட இடம் கொடுக்கல. சரி, இப்போ அவர் 108 கொடுத்திருக்காங்க, திமுகவுக்கு 90 இடம் கொடுத்துட்டாங்க, அண்ணா திமுகவுக்கு 70 இடம் கொடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. அவருக்கு 108 இடம் கொடுத்திருக்காங்க. சரி, திமுகவுக்கு 59 இடம் தான், அண்ணா திமுகவுக்கு 47 இடம் தான். அதனால வந்து ஒரு விஷயம் நான் ஒண்ணு கேளுங்களேன், உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஊடகத்துல நீண்ட காலம் அனுபவம் உள்ளவர் சொல்றேன், திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணுங்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் மீது வன்மம் இருந்தால் அவர் வந்து இப்படி செய்யறது, ஒருவேளை குதிரை பேரம் நடத்தினாலும் தப்பு இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். குதிரை பேரம் நடத்தினாலும் தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவும் திமுகவும் எதிர்வரிசையில நிக்கிற இருதுருவ அரசியல் இருக்கிறவங்க பதவி வெறி பிடிச்சு போய் விஜய் அவர்கள் பதவிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் கூட்டணிக்கு சேர்வதற்கு முன்னெடுப்பு செய்யறாங்க. ஒரு தவறுக்காக இன்னொரு தவறா அப்படின்ற மாதிரியான கேள்வி நீங்க சார், ஒரே ஒரு விஷயம், அரசியல்ல வந்து பேச்சு தவறேங்கிறதே கிடையாது சார். அரசியல் சந்தர்ப்பவாதம் கிடையாது, வெற்றி தான் பேசப்படும். தோல்வி அனாதைகளின் குழந்தை, சரி, தோல்வி அனாதை, வெற்றி தான் பேசப்படும். விஜய் அவர்கள் இன்னும் ஏறக்குறைய 14 பேர் வந்து ராஜினாமா பண்ண போறாங்க. 14 பேர்ல இந்த 14 தொகுதியிலே விஜய் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றார்னா அவர்கிட்ட இருக்கிற 107 பிளஸ் 14 121 ஆயிருவாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. கிடையாது. சரி, ரைட், ஓகே. நீங்க தாவேக்கால் கிடையாதான்னு கேக்குறாரு. இவ்வளவு பேசுறீங்களா? இல்ல முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டீங்க, நான் தாவேக்கால இணைய போறதும் இல்லை, தாவேக்கா ஆதரவாளரும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் திரு அண்ணாமலை அவர்களை நேற்று நேசித்தேன், இன்றைக்கும் நேசிக்கிறேன். சரி, ரைட், ஓகே. தொடர்ந்து பேசுவோம். ஆவின் வைத்தியநாதன் சார், அதாவது இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு சபாநாயகர் கிட்ட. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோரிக்கை நியாயமானது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி சீட்டோட அதிபர்களுடைய
ராஜ்யம் நடக்குது. இந்த பக்கம் லீமா ரோஸ், இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா. இவங்க கிட்ட வந்து இதுதான் தளபதி கிட்ட எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் கிட்ட நேர்மையான அரசியல், தூய அரசியல்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் ஒரு வாரம் கூட ஆகலை. இவ்வளோ கேவலமான அரசியல் வந்து குதிரை பேர அரசியல்லாம் வந்து குதிரை பேருமே தப்பு இல்லைன்றார். இப்போ அதிமுக திமுக சொல்லுவார். நான் நேற்று ஒன்று சொல்லுவார், இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், அண்ணன் நாளைக்கு ஒன்று சொல்லுவார். அண்ணன் சொல்ல எடப்பாடியே நாங்கள் அன்னைக்கும் ஏற்றுக்கல, இன்னும் ஏற்றுக்கல. இல்லை ஓட்டு கேளுங்க, இருங்க நான் மாத்திமா இல்லைன்னா அவர் பேசும்போது இதை நான் வந்து வன்மையா மறுக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். என்னைக்கு நடுநிலை தவறி பேசுறது இல்ல. எம்ஜிஆர் காலத்திலேயே உடையார் சாராய அதிபர் உடையாரை ஆதரிச்ச ஒரு எம்ஜிஆர், அதை மறந்துடாதீங்க. ஓகே 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 சரி சொல்லு. அதாவது இது நேர் வழி இல்லை. இது வந்து மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டேக்கும் தளபதி விஜய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் பிஜேபி சாட்டினாங்கல்ல, அதே வேலையை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ராஜ் டிவின்னு வந்து நம்ம தெளிவாக சொன்னோம் அன்றைக்கி. என்னென்னு, நீங்கள் வந்து சட்டத்தில் இடம் இல்லை. சிவி சண்முகம் அன்றைக்கி வந்து நீங்கள் ஆதரவு வாங்குறது தவறு, அவங்க ஆதரவு கொடுக்க முடியாது. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் தான் கையெழுத்து போட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்னா கூட இந்த விஷயத்தில் வந்து கட்சி வந்து ஒத்துமையாக இருக்கணும். இந்த தருணத்தில் வந்து துண்டாடக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொண்டனால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் தன்னை இணைத்து கொண்டு இந்த அளவுக்கு வந்த இயக்கம் கிட்டத்தட்ட இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்த இந்த இயக்கத்தை இப்படி துண்டாடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். இது சட்டத்தில் நான் இன்னும் அதாவது 1 மணி நேரத்தில் ராஜினாமாவை பரிசீலிக்கிற எங்களுடைய நண்பரும் எங்களுடைய முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் வீட்டில் ரொம்ப நெருக்கமானவரான அண்ணன் திரு ஜேசிடி பிரபாகரன் சாரை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிற்கிறவர். அவர் வந்து இப்போ வந்து அதர்மத்தின் பக்கம் ஏன் நோக்கி போகிறாருது எங்களுக்கு புரியல. அவங்க கொடுத்த அது பெட்டிஷன் நிலுவையில் இருக்குது. எந்த பெட்டிஷனு? இது கொறடா தகுதி நீக்கம், கொறடா உதவ டிசைட் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு இத்தனை பேர் ஆதரவு போயிடுச்சு. இன்றைக்கி எடப்பாடி அண்ணன்கிட்ட வந்து ஆதரவு இருக்குது. அந்த பெடிஷன் டிசைட் பண்ணாமல் அதுக்குள்ளே இது தொகுதி காலின்னு வந்து அறிவிக்கிறது, 4 தொகுதி 5 தொகுதி காலின்னு அறிவிக்கிறது. இது வந்து சபாநாயகர் நடுநிலை வகிக்கக்கூடிய சபாநாயகர், நான் கூட போய் சபாநாயகர் முந்தானத்தை பார்த்தேன். அவர் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்றைய நேற்றுக்கு வந்து நேற்றுக்குள்ள இந்த அதிர்ச்சியாக என்னால் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட அவர் கொஞ்சம் நடுநிலையோடு செயல்படுறாரு. இது வந்து ஒன் சைடாக ஆதரவு தமிழ்நாட்டில் விஜயோட ஆட்சி நடக்கலை, லாட்ரி அதிபர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அது நல்லா புரியும். விஜய் ஆட்சி வந்து அவருக்கு பணம் தேவையில்லை, எது தேவையில்லை. ஆனால் அவர் கண்ட்ரோல்லே இல்லை. அந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் கூட இல்லை. இல்லை நான் சொல்றது, அந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் கூட புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர். இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தின் பொதுச் செயலாளரை போய் சந்திக்கணும், இல்லைன்னா தலைவரை போய் சந்திக்கணும், விஜய் போய் சந்திக்கணும். நடுப்புற லாட்டரி செய்தி அதிபர்களை போய் சந்திக்கும் போதே இது குதிரை பேரம், தலைமைச் செயலகத்திலே வச்சு தலைமை செயலகத்தை பார்ட்டி ஆஃபீஸா மாற்றி இது குதிரை பேரம் இல்லையா? செல்வம் சொல்லுது இது குதிரை. இல்லை செல்வம் சொல்லுது அது மேலே மதிப்பு. இது குதிரை பேரம் பண்ணாலும் தப்பு இல்லை. இது எந்த விதத்தில் நான் அண்ணன் சரி சரி. இப்போ இந்த கோர்ட்டுக்கு போனார்னா அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போனார்னா இது வந்து கேஸ் எப்படி என்ன ஆகும்? சட்ட பிரகாரம் கோர்ட்டுக்கு போனால் இவங்க பக்கம் தான் நியாயம் கிடைக்குன்னு சபாநாயகரே சொல்லிட்டாரு. அதனாலதான் அந்த ராஜினாமா நாடகம், புரியுதுங்களா இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வந்து உனக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்துக்கு பொன்மனச்செம்மல் கண்ட அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்ட அவங்கள குதிரை பேரம் பண்ணி ராஜினாமா பண்ணி அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்த கணமே போய் தாவேக்கால சேர்றாங்க. அது பேர் என்ன எங்களுக்கு தெரியல. இது எப்படி கவர்னர் அனுமதிப்பார்? இது எப்படி பிரசிடென்ட் அனுமதிப்பாங்க? இது எப்படி நண்பர் பிஜேபி நண்பர்கள்லாம் அனுமதிக்கிறாங்க? இது என்ன நடக்குது இங்கே? திரும்ப கவர்னருக்கு ஒரு பிரத்யேக அதிகாரம் இருக்குது. இவங்களுக்கு தெரியுமா? குடியரசுத் தலைவர் ஆட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி 6 மாதத்தில் முடிக்கணும்னுலாம் கிடையாது. பிசி அலெக்சாண்டர் இருக்கும்போது 1 வருஷம் கூட நம்ம நீடித்தோம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும்பொழுது இது மாதிரி குதிரை பேரம் நடந்ததுன்னா ஆளுநர் நினச்சா, பிஜேபி அரசாங்கம் நினச்சா இதை இன்னொரு 6 மாதத்துக்கு தள்ளி போட முடியும் எலெக்ஷனை. அப்போது இன்னும் 1 வருஷம் அந்த தொகுதிக்கு சட்டம் இந்த சிவி சண்முகத்து கூட இருக்கிற அத்தனை பேரும் ராஜினாமா பண்ண போகிறாங்களே மோஸ்ட் ஆஃப் த இது. அப்படி பண்ணும்போது அந்த தொகுதியில் வந்து மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது. ஓட்டு போட்ட மக்களை பாதிக்க போகுது. கரெக்டு தானே? ஆமாம், கண்டிப்பாக. அப்போது நீங்கள் மக்களை வந்து உங்களுடைய சொந்த சுயலாபத்துக்கோசம், ஆளுங்கட்சியோட இதை சுவைக்கிறதுக்கோசம், பண மூட்டைக்கோசம் பதவி வெறி பிடிச்சி அங்கே ஓடுறீங்க. இதுதானே அர்த்தம். மக்கள் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்காங்க. இதை நீங்கள் திறன்படையாக ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா?
அதான் இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றத கேள்விக்குறியா சரி, இப்ப மக்கள் உண்மையிலேயே ஏத்துப்பாங்களா? மக்களுக்கு சேவை செய்ய தான் அந்த அரசியலுக்கு வராங்களான்ற கேள்வியே மக்கள் மத்தியில இருக்கு. அப்படிங்கும்போது மக்களுக்கு என்னால சேவை செய்ய முடியலன்றதுக்காக பதவி ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சிக்கு போன வாட்டி ஸ்டேட்மெண்ட் இந்த பெல்ட்லயே வட மாவட்டம் பெல்ட்லயே ஜெயிச்சது ஒரே ஒரு ஆள் தான். யார் தெரியுமா? மரகத சந்திரசேகர் குமரவேல். குமரவேல். அப்படி மக்களுக்கு சேவை செய்ய முடியலன்னா மீண்டும் உங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வெற்றி பெற வச்சிருக்க மாட்டாங்களே மக்கள். புரியுது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? மீண்டும் அவங்க இப்ப வந்து அதுவும் அதிகமான ஒரு 81,000 ஓட்டு என்னமோ நினைக்கிறேன். இல்ல அதிகமான மரகத சந்திரசேகர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. எங்க இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஜெயிச்ச ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா இந்த பக்கம் பூவை கூட்டணியில ஜெயிச்சார். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ரெட்டையில சிம்பிள ஜெயிச்ச ஒரே ஆள் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே. இந்த விஜயோட தாக்கம் அங்க இல்லையே. விஜயோட தாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லையே. இல்ல விஜயோட தாக்கம் பல மாவட்டங்கள்ல இல்ல. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கும் அவங்களால கைப்பற்ற முடியலையே. இல்ல அந்த இடத்துல தாவேக்கா வேண்டாம்னு சொல்லி தானே மக்கள் அதிமுக தேர்ந்தெடுத்தாங்க. பாமக 2 தொகுதியும் அதிமுக 1 தொகுதி, மொத்தம் 6 தொகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக 2 தொகுதி ஜெயிக்குது. விக்கிரவண்டி அங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி தொகுதியில வந்து தாவேக்கா 3வது இடம் தான். ஆமா, முற்று முதலமா புறக்கணிச்ச ஒரு கட்சிக்கு ஆமா நீங்க போய் அங்க ராஜினாமா பண்ணி சேர்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? கண்டிப்பா இவங்க எல்லாம் வெற்றி பெற மாட்டாங்க. விஜயே வந்து அந்த தொகுதியிலே ஒரு டேரா அடிச்சா கூட திரும்ப எழுதி வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாட்டி விஜய் எதிரியா நினைக்கல. அதை விட அவங்க பண்ண தப்பு இந்துத்துவா ஓட்டுகளை மதிக்கல. யார்? திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் வாக்கு இருந்தால் நம்ம வெற்றி பெறலாம்னு நினைச்சாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம எவ்வளவு செய்திருக்கிறோம், பெண்கள் நம்ம பக்கம் தான் ஓட்டு போடுவாங்கன்னு தளபதி ஸ்டாலின் ஏமாந்தார். உண்மையிலே ஏமாந்தார். இதெல்லாம் இந்த வாட்டி அவரு படிப்பினையா எடுத்து அந்த 1,31,00,000 ஓட்டுகளும் நமக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சாரு அந்த உரிமை தொகையில. அது வந்தாலே ஜெயிச்சிருந்திரலாம். அது இல்ல, அது இருந்தது நம்ம தளபதி ஸ்டாலின் ஷாக்கு. தளபதி ஸ்டாலின் வந்து இந்த 3வது இந்த கட்சியை வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை தந்துரும்ன்றது உளவுத்துறை கவனிக்க தவறிச்சு. அவர் வச்சு இந்த பெண் நிறுவனம் இன்ஃபேக்ட் அது யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு இந்த அலையை வந்து அவங்க யாருமே ஈவன் விஜய் சாரே கூட பெருசா எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்றது எதிர்பார்க்கல. ஆனா இனிமேல் அவங்க உஷாராயிட்டாங்க. இனிமேல் இந்த 26 எம்எல்ஏவும் சரியில்லை, 20 எம்எல்ஏவும் சரியில்லை, அண்ணன் சொல்ற மாதிரி 17 எம்எல்ஏ எத்தனை பேர் நின்னாலும் அதுல பெரும்பான்மை தொகுதியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சி, இந்தியாவிலே மிகப்பெரிய சிறந்த எதிர்கட்சியை ஒரு கட்சியை உதாரணம் காட்டணும்னா அது திமுக தான். அதுக்கு நிகர் எந்த கட்சியுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா. ஆனால் திமுக என்ன ஆட்டம் ஆட போகுதுன்றத பொறுத்திருந்தா நீங்க பார்க்கணும். கண்டிப்பா சார். நம்ம ஒரு இடைவேளை எடுக்கின்ற இடைவேளை தொடர்ந்து பேசலாம். நேர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சியில் தற்போது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பின் விவாத நேரம் தொடரும். என்னன்னா விவாத நேரம் தொடர்கிறது. முருகன் சார், அதாவது இப்போ தாவேக்கால குதிரை பேரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் ஆதரவாக தான் பேசினார். கடைசியில் முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சார். குதிரை பேரம் நடந்தா கூட தப்பு இல்லை அப்படிங்கும்போது சற்றேறக்குரிய ஒத்துக்கிறது மாதிரி தான் இருக்கா? அந்த எம்எல்ஏக்களுக்கு இருந்த நம்பிக்கை, எந்த கட்சியின் ஓட்டை வாங்கி ஜெயித்தார்களோ அவர்கள் வந்து இனிமேல் கொண்டு ஏற்கனவே 5 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம், இப்பவும் எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருந்து ஒன்றும் பயன் பெறாது, நம்ம ஆளுங்கட்சிக்கு போவோம், ஆளுங்கட்சி பக்கம் இருந்து ஏதாவது மக்களுக்கு செய்யறத நம்ம செய்வோம். அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது அப்படி சொன்னிச்சு. அது மாதிரி நான் வந்து என்னென்னமோ சொன்னேன், ஒன்றும் நடக்கல போன ஆட்சியில. அதனால வந்து இப்போ நான் ஆளுங்கட்சி படத்துல தான் சார் கிளைமாக்ஸ்ல திருந்துவாங்க. ஆமா, இப்ப ரியல்லையும் வந்து டக்குன்னு திருந்திடுறாங்க. உண்மைதான். அது மாதிரி அவங்கவுங்க மனதுல என்ன இருக்கோ அதை எடுத்து அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இது மாதிரி கட்சியில போய் சேர்ந்திருக்காங்களே தவிர பணத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அவங்களை கொச்சைப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, இப்படிதான் சொல்ல போறீங்க, அது நடந்தா கூட தப்பு இல்லை அப்படின்ட்டாரு அவரு. அதுக்கு எதுக்கு வாதம் பண்ணிட்டு இருக்கணும்? ஆமாய்யா நடந்துதான் போயா. நீங்க இவ்வளவு நாள் யோக்கியமா இருந்தீங்களா? ஜெயலலிதா ஆட்சியில வந்து 8 பேர் உள்ள போலியா? தேமுதிக இருந்து 8 பேர் உள்ள இழுத்துக்கலையா? அது என்ன நியாயம்? இத்தனைக்கு மெஜாரிட்டி இருக்கு, இத்தனைக்கு மெஜாரிட்டி இருக்கு சார். அதுக்கு நீங்க வந்து அந்த அளவுக்கு ஆட்சி இல்ல. அதுக்கப்புறம் வந்து மாஃபா பாண்டியராஜனுக்கு அமைச்சர்லாம் கொடுத்தாங்க தமிழக. இன்னைக்கு ராஜினாமா பண்றது சார், நீங்க மெஜாரிட்டி இருந்தும் அந்த தவறை பண்ணாங்கல்ல. இன்னொரு கட்சியினுடைய ஓட்டை வாங்கி ஜெயித்து போன ஒரு 7-8 பேரை உங்களுடைய என்ன தர்மம் அது? என்ன நியாயம் அது? அதனால அதை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு காலத்தின் கட்டாயம் சார். 108 இடம் தான் இருக்கு. அவங்க காலத்தின் கட்டாயம்
என்ன ஒரு சின்ன பண்றது? குறுக்கீடு. அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில ஜெயிச்சவங்க. யாரு? தேமுதிக வந்து எங்க கூட்டணியில ஜெயிச்சவங்க. உங்களுக்கு எதிரணியில இருந்து பிடிக்க சொல்ல. இல்ல அதுல ஒரு வித்தியாசம் பெரிய வித்தியாசம். புரிஞ்சிட்டு உறிஞ்சிட்டு பேசணும். எதிர்க்கட்சி ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க. அம்மா வந்து எதிர்க்கட்சி அம்மாவோட உழைப்பால அவங்க 8 பேரும் அதுக்கு வித்தியாசம் இருக்குன்றாரு. அதாவது அவங்களுடைய அதிமுகவுடைய வாக்குகளால தான் அவங்க பிஜேபியோட ஓட்டோட வாங்கி வெற்றி பெற்றவங்க. நீங்க தேர்தல்ல இந்துத்துவ ஓட்டு அதுல இருக்கு. இந்துத்துவ ஓட்டு உங்களுக்கு தான் மத ரீதியா பிடிக்காத ஒரு ஓட்டோட அவங்கள யார் நீங்க ரிசைன் பண்ண வைக்கிறீங்க? இல்ல அவங்க வந்து இந்துத்துவாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ரிசைன் பண்ணிட்டு அந்த கூட்டணி அந்த வெற்றியோட முடிஞ்சு போச்சு, நாங்க ரிசைன் பண்ணிடுறோம், அந்த கொள்கைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க தனி ஒரு குடிமகனாக நான் மீண்டும் வந்து நான் விஜய் கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆனா அந்த தொகுதி அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஆதரவை ஏன் வாபஸ் வாங்கல? ஆதரவை கடிதத்தை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது சார். இல்ல அத டிசைட் பண்ணாம டிசைட் பண்ணணுமா இல்லையா? இல்ல கேள்வி இல்ல டிசிஷன் பெண்டிங்ல இருக்குது. கேள்வி வச்சிருக்கீங்க சார். ஸ்பீக்கரோட டிசிஷன் வந்து பெண்டிங்ல. என்ன பெண்டிங் இது? என்ன அது டிசிஷன் ஆகாது போது நீங்க கொடுத்த ஆதரவு இல்ல சார். எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு? நீ அவங்க வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்ட அந்த பதவி நீக்கணும். நானே நீக்கிறேன். நீங்க நீக்கிறது நானே அந்த பதவியை தூக்கி எறிகிறேன். நான் போட்ட தவறு என்ன கூட வச்சுக்கயா? நான் தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். ஒரு இடைநீக்கத்துல போறதும் நீங்க அது சபாநாயகர் கட்சியினுடைய சபாநாயகர் சொல்றார் சார். இன்னும் இருக்கக்கூடிய இதே ஆதரவு கொடுத்திருக்காங்க. கட்சி தாவல் சட்டப்படி கட்டுப்பாடு இதே முடிவை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா நிக்க முடியாது. இல்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன் நிக்க முடியாது. அது கூட அந்த டிசிஷன் பெண்டிங் இருக்கும்போது நீங்க இன்னொரு மேஜர் டிசிஷன் எப்படி எடுக்க முடியும்? முதல்ல டிசிஷன் மேக்கிங்ல ஃபர்ஸ்ட் தாங்க டிசிஷன் மேக்கிங் தான் ப்ராப்ளம் தான் கொடுத்திருக்காங்க. என்ன டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியா? அதிகபட்சமா பதவி நீக்க செய்வீங்க தானே? நான் பதவியை விட்டு போறேன். இப்போ நான் கேக்குறேன் ஒரு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கும் தகுதி நீக்கம் அடையறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் மத்தியில் நீங்க வந்து நாளைக்கு அந்த 25 பேரும் செய்தது தவறுன்னு சொல்லி பதவி நீக்கத்தை கூட செய்யட்டும் சார். நாங்க பதவியில இல்ல. இப்ப என்ன சேர்த்து ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிக்கங்க. என் பேரை சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுங்க. தீர்ப்பு வேற என்ன அவங்களை தூக்கி ஜெயில போடுங்க. கொடுத்த லெட்டர் வந்து பதவி நீக்க சொல்லி கொடுக்கல. கொரோனா வாழ்க்கை மீறி வாக்களிச்சிருக்காங்க. அந்த கொரோனாவை யாருங்கிறது கேள்வி இருக்கு சார். இருங்க சார். அந்த கொரோனாவை சபாநாயகர் யாரு கொரோனா யாரு யாருன்னு சொல்றதுக்கான டைம் எடுக்கிற உதவி அதிகாரம் சபாநாயகர்ட்ட இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா டிசிஷன் பெண்டிங் தானங்க. லெட்டர் ஃபர்ஸ்ட் எடப்பாடி கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? 25 பேர்ல கொரோனா மீறி அவங்க வாக்களிச்சிருக்காங்க, அவங்க தகுதி நீக்கம் செய்யணும், எங்களை மீறி அவங்க செயல்படுறாங்க, அதுக்கு என்ன அவங்க பதில சொல்லுங்கன்றப்ப பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல இருக்க திடீர்னு ஒரு லெட்டர் பேட்ல இருந்து கொடுத்து சொன்னா செல்லுபடியாக. ரெண்டாவது என்னன்னா, நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா அதை வந்து முறைப்படி அரசு இதழ்ல வெளியிடணும். வெளியிட்டு அதற்கப்புறம் தான் நீங்க இன்னொரு கட்சியில இணையணும்ன்றது சட்டம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி நீங்க வேற கைப்பட லெட்டர் கொடுக்குறீங்க, இந்த ரூம்ல கொடுக்குறீங்க, ஆதரவு வச்சிரு அந்த ரூம்ல போறீங்க, இல்ல அவங்க தலைமைச் செயலமா இல்ல கட்சி அலுவலகமா அங்க உடனே ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாரு, சால்வே போடுறீங்க. இங்க பாக்குற உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள்லாம் பைத்தியக்காரனா? நாங்களாம் பைத்தியக்காரன் கேள்வி வச்சிருக்கீங்க. அதுக்கான பதில் அவருடைய நீங்க பைத்தியக்காரனா கேக்குறீங்களா? அந்த தொகுதியில மட்டும் நிப்பாங்கல்ல, அப்ப வேணா அந்த மக்கள் தோக்கடிக்கிறாங்களா வெற்றி பெற வைக்கிறாங்களான்னு பாத்துருவோம் சார். அத பாத்துருவோம். மக்கள் தான் இறுதி தீர்ப்பு. நீங்க அதிகபட்சமா தண்டனை கொடுத்தா என்ன கொடுப்பீங்க? அவங்க பதவியை நீக்குவீங்க அதானே சார்? சபாநாயகரை பண்ணா கூட நீ என்ன பதவி நீக்குறது? நான் முன்னாடியே ராஜினாமா பண்ணி விடுறேன். இதே வந்து ஒரு மேண்டேட்லயோ ஏதோ ஒண்ணுல இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா அந்த எம்எல்ஏக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? போன மாசம் தேர்தல்ல இல்ல, அப்போ வந்து அதே எடப்பாடி அவர்கள் வந்து வாக்கு சேகரிச்சு எம்எல்ஏ ஆனவங்க. இந்த மாசம் வந்துட்டு நான் வேற கட்சிக்கு போறேன்னா அது போன மாசம், இது இந்த மாசம். அந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது அதிமுக ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அது மாதிரி எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்களா வெளியில? இல்ல. இப்ப நம்பிக்கை எழுதுறாங்க சார். எடப்பாடியினுடைய 10-11 தோல்விகளை சந்தித்த பிறகு எதிர்காலம் இல்லை, எடப்பாடி தலைமையில் எடப்பாடி எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க.
பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி சிவன் சண்முகமும் பாயிண்ட் புரியுது. சைன் பண்ணா புரியுது. ஒரே எடப்பாடி பொதுச் செயலாளர் என்டாஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, உங்க பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பதிவு பண்ணிட்டீங்க. காங்கிரஸை சேர்ந்த இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய செல்வம் தாவேக்காவை பற்றி புகழ்ந்து பேசினோன்னா செல்வ பெருந்தகை உடனடியாக ஆக்ஷன் எடுத்தார். எடுத்த உடனே அவர் போய் நின்னார், எலெக்ஷன் தோத்துட்டார். ஏன் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? நடவடிக்கை நாங்க எடுக்கலங்க, அவரே போனாரு. இது என்ன செல்வம் உங்க ஃப்ரெண்ட் அவரு. அது பாருங்க, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் போய் சாயங்காலம் சேர்ந்துட்டாரு. இவங்க லெட்டர் பேட் டைம் மாத்துறாங்க. காலையில நாங்க காலையிலே கட்சி விட்டு அவங்க வேலைக்கு அவர் எனக்கு என்ன நண்பர் அவரு. காலையிலே கட்சி விட்டு சொல்லிட்டாம போனாரு. இல்ல நான் இனிமே எனக்கு போட்டு அங்க போறேன். அவராவே போனாரு. நீங்க வந்து நாங்க நீக்கணும் அதனால போனாரு. இல்ல தப்பு பேச விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அவர் சேர்ந்துட்டாருங்க. நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக பிஜேபி கூட சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோம் இல்லன்னு சொல்ல. தூய சக்தின்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இப்படி வந்து லாட்டரி சீட்டு ஆட்சி நடத்தினுக்கிறீங்கன்னா இது என்ன அர்த்தம்? லாட்டரி தூய சக்தின்னு சொன்னது விஜய் யாரு? அது உங்கள்ட்ட சொன்னாரா? எல்லாரும் அயோக்கிய சக்தியில சொல்லிருப்பான். எல்லா கட்சியும் அவர் சொல்லிட்டு சொன்னது அன்னைக்கே போயிடுச்சு. இவ்வளவு நாளே அதை சொல்லிட்டு செல்வா அண்ணன் வேற என்டாஸ் பண்ணுது. என்னது குதிரை பேரம் பண்ண தப்பு இல்ல, நீ எவ்வளவு நாளும் மூட்டையை வாங்கிக்க, நீ ரிசைன் பண்ணிக்க, ஓட்டு போட்டு மக்கள் நெத்தியில நாமத்தா போடு, எதா வேணாலும் போடு. இந்த அரசியல் விளையாட்டுல மக்கள் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரராக தெரியுதா? நாலு இடைத்தேர்தலுக்கான செலவை வரி பணத்தில் தாங்க கொடுக்கணும். ஒரே செகண்ட் இணையத்தில் அவர் மறுப்பு தெரிவிக்க விரும்புறாரு. என்ன சொல்றாரு கேட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் தூத்துக்குடி செல்வம் சொல்லுங்க. தூத்துக்குடி செல்வம். அதாவது ஆரம்பிக்கலானே சட்டமன்றத்தை கலைங்க. வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வைத்தறிச்சல் இந்த வார்த்தை தான் நீங்க சொல்ல நல்லா சொல்லுங்க. யாருக்கு? அண்ணன் வைத்தியநாதனுக்கும் வெங்கடேசனுக்கும் வைத்தறிச்சல் விஜய் பரோட்டா சூரி சொல்ற மாதிரி சட்டமன்றத்தை முழுமையா கலைங்க. ஒரே குறுக்கிடு பதில் இல்ல, ஒரே சொல்றேன். அந்த வைத்தறிச்சல் சொல்லிடுறேன். இந்த ராஜ் திரையங்கள இல்ல ராஜ் டிவில நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல தேர்தல் வரைக்கும். ஏன் தேர்தலுக்கு முதல் கல்வி வரைக்கும் விஜய் சப்போர்ட் பண்ண ஒரே நானும் சப்போர்ட் பண்ண. நானும் இப்ப பேசுறேன்னா இது நியாயம் இல்ல. சரி, புரியுது. அரசியல் புரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்தையும் விட இது மோசமான ஒரே ஒரு நிமிஷம் அவர் இணையத்தை பேசுறதுல முடிச்சுக்கல. ஒரே ஒரு நிமிஷம். வெற்றி பெற்ற ஒரு மாசத்துல கூட கொள்ளையர் ஆட்சி நடக்குது. சரி, சொல்லுங்க. எங்க போச்சு திமுக? பேசுறது கேட்காத அவருக்கு. இருங்க கொஞ்சம் பேசுங்க. ஆதவ அர்ஜுனாவை பத்தி ஒரு லாட்டரி கும்பல் அது இதெல்லாம் சொல்றீங்களா? 510 கோடி ரூபாய் எலெக்ஷன் பாண்டுல கொண்டு கொடுத்தார திமுகவுக்கு. அன்னைக்கு திமுக தலைவருக்கு தெரியாதான்னு கேட்க. நீங்க திமுக மோசமா பேசுறீங்க. வர ஒரே ஒரு நிமிஷம் அவர் அலோவ் பண்ணுங்க, முடிச்சுக்கிட்டோம். சொல்லி முடிக்க 510 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஃப்ளோர் ஆஃப் அசம்பிளில நீங்க கொஞ்சம் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு நடக்கு. அந்த கட்சியில 2 எம்எல்ஏக்கள் கட்சி விரோத நடவடிக்கைகள் எடுக்காங்கன்னு வச்சு ஈடுபடுறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவங்க 2 பேரையும் கட்சியை விட்டு தான் நீக்க முடியுமோ தவிர சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. சரி, சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறது யாரு ஆற முடியும்னா சட்டப்பேரவை தலைவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் நினைச்சிருந்தா அதிமுக வேலுமணி குரூப், அதிமுக எடப்பாடி பழனிசாமி குழு என்று வானலாவிய அதிகாரம் சட்டமன்றத்தில் எனக்கு இருக்குதுன்னாரு. கட்சியில கோர்ட் வந்து சரியான ஆப்பு பிஹெச் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அது வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் எது வேணாலும் பண்ணுவாரு. சட்ட அறிவு தெரிஞ்ச படிக்காத தற்கூரிகள் கிடையாது. கொஞ்சம் தயவுசெய்து அமைதியா இருங்க. அதாவது 2017 டிடிவி தினகரன் தலைமையில் இருந்த 18 பேரை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருந்தது? அன்னைக்கு பேரவைத் தலைவராக இருந்த ஜனபாலா இருந்தது. அதை போலவே
அவர் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணதுனால தான் தடமாற இன்னைக்கு சீட் இல்லாம நிக்கிறாரு. அந்த தப்பு அவர் மகனா வகுப்புல அவர் நிக்கிறாரு. உச்சத்துல நிக்கிறாரு தடமாற. அண்ணன் விதிமுறையை பத்தி சொன்னா விதிமுறையை பத்தி மட்டும் பேசுங்க. ஓபிஎஸ் வந்து 11 எம்எல்ஏக்கள் ரெட்டையரை சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க தான். அவங்கள தனியா ஒரு குழுவா செயல்படுறதுக்கு எது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார்கள். கொரோனா உத்தரவை எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் சட்டமன்றத்துல கடைசி வரை அவர்கள் எம்எல்ஏக்களா இருந்தாங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. அதனால உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க பேசுறதுக்கு உங்க வைத்தறிச்சல் தான் காரணமே தவிர திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் சவால் இருக்கு. அவருக்கு சவால் இல்லாம இல்ல. அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு புதியவர். சொல்ல மாட்டீங்க. அவர் மைனாரிட்டி அரசு. வர ஓகே, நான் மறுபடியும் வரேன். 118 வந்துட்டா அது கூட்டணி அரசு. திமுக காங்கிரஸ் 96 இடம் வந்து மைனாரிட்டி அரசு. அவர் சொல்லப்படி ஃபெயில் 34 எடுத்தாலும் ஃபெயில் தான். 5 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் வெளியே ஆட்சியில இருந்து 96 தான். செந்தில் கவுண்ட் பண்ணி சொல்ல பிஜேபி உள்ள கோத்து விட்டுறாங்க. இந்த பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்றது. லெட்டர் கொடுத்துட்டாரு. நாங்க வந்து ஆதரவும் இல்ல எதிர்ப்பும் இல்ல, எங்களுக்கு அந்த வலிமை இல்ல. ஒன்னாகாது. நீங்க கனவெல்லாம் காணாதீங்க. ஒன்னாகாது. தாவேக்கால போய் சீக்கிரம் சேர்றது என்னோட வாழ்த்துக்கள். ஒன்னாகாது. 23 ஸ்டேட் ஆள்றான். ஒன்னாகாது. தாவேக்கால போய் நீங்க சேருங்க. வெஞ்சாமரத்தை வீசுங்க. யாரும் உங்க பின்னாடி வரப்போகுது இல்ல. ஏன்னா தாவேக்கா 6 மாசம் மேல இருக்காதுன்னு உலகத்துக்கே தெரியும். பதவி சுகத்துக்காகவும் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மேயர் ஆயிடுவோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு மேயர் ஆக்குறேன், இல்லாட்டி உங்களுக்கு எம்பி ஆக்குறேன், இல்லாட்டி உங்களுக்கு எம்எல்ஏ ஆக்குறேன், மினிஸ்டர் ஆக்குறேன், சேர்மன் ஆக்குறேன், இல்லாட்டி வாரியம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வாட்டி அதிகாரத்தை காட்டுறாங்களோ இல்ல பணத்தை காட்டுறாங்களோ எங்களுக்கு தெரியாது. எதையோ காட்டி கொண்டு போறாங்க. இது குதிரை பேல இல்லன்னு நீங்க சும்மா வெளியில சொல்றாரு. மக்களுக்கு சேவை செய்ய முடியலன்ற வருத்தத்துல ஐயோ முடியல, என்னால முடியல. சேவை செய்யவங்கள பார்த்தா என்னால எனக்கு புள்ள இருக்குது. நீங்க வந்து ஆளுங்கட்சியில இருக்கீங்களா? உங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு கொடுப்பாங்க? 3 கோடி தானே தராங்க. நீங்க எதிர்கட்சி போயிட்டீங்க. நீங்க எதிர்கட்சி போனாலும் உங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி 1 கோடியா தராங்க. எந்த நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒண்ணுதானே. அப்புறம் என்ன நீங்க ஆளுங்கட்சியில இங்க இருந்து நாங்க இங்க தான் நல்ல மாவு ஆட்ட முடியும், அங்க போனா என்னால மாவை சரியா ஆட்ட முடியாது, யார்கிட்ட பூ சுத்துறீங்க? நல்லா தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. எம்எல்ஏ இருந்தால் முதல்வருடன் நெருக்கமா இருக்கலாம், உங்கள் தொகுதிக்கான திட்டங்கள். அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்க மரகத சொல்றாங்க பாருங்க, நாங்க மக்களுக்கு சேவையாற்ற முடியும். நீங்க நல்லபடியா சேவையாற்றினால்தான் 7500 ஓட்டு விஷயத்துல தாவேக்காவுடைய எழுச்சியும் மீறி நீங்க மதுராந்தகத்துல ஜெயிச்சிருக்கீங்க. அந்த 7500 ஓட்டு வாங்குறதுக்கு முதல் காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமியும் ரெட்டலை சின்னமும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா பிஜேபி தான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எல்லாரும் தான். அந்த நன்றியை மறந்துட்டு நீங்க சேர்மன் தரா வாரி தர போறாங்க, அமைச்சர் பதவி ஓடுறீங்க. நீங்க தாவேக்கால சேர வாழ்த்துக்கள். நீங்க தாவேக்கால சேர வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசுறது ஒண்ணுமே புரியாது. அவர் ஏதோ குறுக்கிட வருவாரு என்னன்னு கேட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுங்க. விளங்க போறது இல்ல. வைத்தியநாதன் திமுகவுக்கு ரெடி ஆயிட்டார் நினைக்க. தளபதி நிறைவு கருத்தை பதிவு பண்ண ஒரே ஒரு நிறைவு கருத்து சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இப்பவும் சொல்கிறேன், கண்கட்ட பிரகாரம் சூரிய நமஸ்காரம் பண்ணி புரோஜனம் இல்லைன்னுவாங்க. பண்ணாலும் கண்கட்ட பிரகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போவாது பண்ணுங்க. அனைவரையும் அனைத்து அரவணைத்து பிரிந்து சென்றவர்களை வீடு தேடி சென்று அழைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடைத்தேர்தல் 6 மாதத்துக்குள்ள வரத்துக்குள்ள பிரிஞ்சவர்களை மீண்டும் சேருங்க. அண்ணன் ஓபிஎஸ் இருந்தா இருக்கட்டும், வைத்திலிங்கமா இருந்தா இருக்கட்டும், கேச்சி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல சேர்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எத்தனை தாவேக்கா வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அசக்கவோ ஆட்டவோ முடியாது. இத அண்ணன் எடப்பாடியார் செய்துட்டாருன்னா தாவேக்கா பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, திமுக பத்தி செய்ய வேண்டியதில்லை. அவர் இந்த தேர்தலுடைய முடிவு அண்ணன் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். நம்ம எவ்வளவு முறை சொன்னோம். இல்ல அவர் சார் நீங்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு, தோல்விதான் காரணம். வெறுப்புலாம் அவருக்கு இந்த கொஞ்சம் இறங்கி வந்தாரு, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கொஞ்சம் டிடிவிலாம் அணைச்சாரு. அதே டைம்ல டிடிவினால தான் சசிகலா அம்மையார் அணைக்க முடியல தவிர, அதே மாதிரிதான் அண்ணன் இவர் ரெடியா இருந்தார். யாரு? வைத்திலிங்கம், ஓபிஎஸ் எல்லாம் எனக்கு கடைசி ஒரு வாரத்திலே வைங்க, நம்ம எனக்கு எந்த பதவியும் இல்ல. நம்ம தலைப்புல சொன்ன மாதிரி இப்ப தாவேக்காவுடைய ஈர்ப்பா அல்லது எடப்பாடியோட எதிர்ப்பா? ஒரே விஷயம் சார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காங்க, தோல்விக்கான சர்வேல. அதுல எந்த மகளிருக்கு நம்பி அவங்க களத்துல இறங்குனாங்களோ அந்த மகளிர் ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா 3% மேல அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதே மாதிரி எந்த இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு எதிர்பார்த்த எந்த இடத்துல அடி விழுந்துருச்சு. அதை திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பண்ணணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலம் வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட இந்த வாட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. அது டிடிவி சார் உள்ள வந்தது. இன்னும் நீ தியாகத்தலைவி சின்னம்மா அண்ணா ஓபிஎஸ் பேரு அண்ணா வந்துருவாங்க. ஓபிஎஸ் வைத்திலிங்கம் நானே தூது போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்களை அழைச்சிட்டு வரதுக்கு நான் ரெடி. எடப்பாடி அண்ணன் சரின்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கே ஓபிஎஸ் சார்பு நான் ஆணித்தரமா சொல்றேன். அவர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் கனவு காணுங்க கருணாநிதி, அதே மாதிரி வைத்திலிங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு வருவார். ஆனா இவங்க தயாரா இருக்கணும். நன்றி 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 சார். உங்களோட வரேன் சார். தூத்துக்குடி செல்வம் சார், நிறைவு கருத்து ஒரே வரியில பதிவு பண்ணுங்க சுருக்கமா. அதாவது திமுகவுடைய அதிகார அத்துமீறல், அதிகாரிகளுடைய கட்டுப்பாடற்ற ஆட்சி முறை, திமுக அமைச்சர் பெருமக்களுடைய கட்டுப்பாடற்ற ஊழல், இதனுடைய எதிரொலி தான் இந்த தேர்தல். அதே போலவே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பலகீனம், அதாவது முகமும் முகவரியும் வலுவா இருந்தா தான் படை பரிவாரம் ஜெயிக்கும். அதனால அதிமுக மக்களை ஈர்க்கிற தலைவராக திரு எடப்பாடி இல்லை, மக்களை மகிழ்விக்கிற ஆட்சியாக திமுக ஆட்சி இல்ல. மக்களுக்கு ஊழல் 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 ஊழலோ ஊழல் என்று ஏலம் போட்ட திமுக ஆட்சி அகற்றப்பட்டிருக்கிறது. தலைக்கணம் பிடித்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. வெங்கடேஷ், உங்களுடைய நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க. அடுத்து நிறைவு கருத்து ஒண்ணுமே இல்லை சார். அதாவது விஜய் சார் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்களையும் நம்பல, தன் கூட்டணியில் சேர்த்து கொண்டிருக்கிற காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் கட்சியும் 2 கம்யூனிஸ்டையும் நம்பாம நம்ம தனிப்பெரும்பான்மையா ஒரு 125 எடுத்து செட்டில் ஆகணும். ஏன்னா இந்த கோஷ்டி எல்லாம் எதிரணி முதுகுல குத்தி வந்துச்சு, தப்பிக்க முடியாது. இந்த கோஷ்டி திமுகவுடைய சைலண்ட் டீமா கூட இருக்கலாம், பி டீமா கூட இருக்கலாம். சைலண்டா ஒரு 6 மாசம் ஆதரவு கொடுத்து டப்புன்னு எகிரிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சேர்ந்த கோஷ்டி தான் எல்லாம் ஒரு சேஃபர் சைடுக்காக இப்ப செக்யூர் பண்ணிக்கிறாரு எம்எல்ஏ. சேஃபர் செய்யறதுக்கு ரீசனு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாங்க காங்கிரஸ் அமைச்சரவையில் பதவி ஏற்றுட்டோம், விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர்களை வந்துட்டாங்க, முஸ்லீம் அமைச்சர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. 6 மாசத்துக்கு இந்த வண்டியை ஓட்டுறாரு. 6 மாசத்துக்கான முழுமையான வண்டியை அவர் தயார் பண்றாரு. தயார் பண்ண உடனே இந்த வண்டியெல்லாம் கலட்டி விட்ட உடனே இந்த வண்டி திமுகவும் போக முடியாம இந்த சைடும் போக முடியாம நட்ட இடத்துல நிக்கும். சரி, ரைட், நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து முருகையன். தாவேக்காவினுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று கூட்டணியாக சேர்ந்து கூட்டணி ஆட்சி. தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள் என்று அதிமுக சொன்னிச்சு, திமுக சொன்னிச்சு. தனி ஆட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்று சொன்னார்கள் இல்லையா? அதுக்கு மாறுபட்டு அப்படி அல்ல. கேரளாவில் யூடிஎஃப் எல்டிஎஃப் கூட்டணி ஆட்சி தான் 30 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஊர்ல நல்ல ஆட்சி நடக்கலையா? அதை இங்கேயும் நடத்த முடியும். இவங்க ஏமாத்துறாங்க. மத்தியில பாஜக கூட அவங்க பெரும்பான்மை வந்தா கூட நிறைய கட்சிகளுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற கொடுக்குறாங்க. மத்திய தான் கொடுக்குறாங்க. மோடியோட கொடுத்தாரு. இப்பாவது மைனாரிட்டி
பரவாயில்ல 240 தான். முன்ன வந்து 303 இடம் இருக்கும்போது கூட கொடுத்தாங்க இல்லையா? இங்க மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்க மாட்டார்கள் ஒரு பொய்யான வாதத்தை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருந்ததை இல்லை. தமிழக மக்கள் நீங்க சுயாட்சிங்கிற அர்த்தமே வேற. அர்த்தம் வேற சார். சுயாட்சினா தனி ஒரு கட்சி ஆளுவதல்ல, மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அர்த்தத்தை மாத்தி விட்டாங்க. எஸ், அதுதான் அர்த்தமே தவிர அர்த்தத்தை மாத்தி தனி கட்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சொன்ன அந்த தத்துவத்தை தமிழக மக்கள் தூக்கி போட்டு புரட்டி போட்டு விட்டார்கள். எனவே இந்த நிலை தொடரும். இனிமேல் தமிழ்நாட்டில் தனி ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது என்பது நடக்காத காரியமா இருக்கும். வெற்றிகரமாக அப்பதான் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சுட்டி காட்ட முடியும். தவறுகள் நடந்தா கூட இடிப்பாறை இல்ல ஏபராமன் கெடுப்பாரன் கெடும். அதனால சுட்டி காட்டுவதற்கு 4 கட்சி இருந்தாதான் ஒழுங்கு ஆட்சி நடத்தும். நீங்க கெட்ட பேரும் நல்ல பேரும் கேரளாவில் வந்து பெரிய கெட்ட பேரும் வர்றதில்ல, பெரிய நல்ல பேரும் வர்றதில்ல. ஓரளவுக்கு அவங்க நியாயமான ஆட்சியை தான் நடத்தி கீழே விழுந்தாலும் வாழ்ந்தாலும் வந்து அவங்க 2 பேரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த நிலை இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மக்களே விழிப்புணர்வோட இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து கேரளா மக்கள் வந்து மக்கள் விழிப்புணர்வு. சரி, ரைட், ஓகே. இங்க வந்திருக்கு மக்கள் எப்பவுமே விழிப்புணர்வு தான் இருப்பாங்க. சில அரசியல் சூழல்ல அவங்க இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் கொடுக்கணுன்ற முடிவு தான் அவங்களோடதா இருக்கணும். மக்களை நம்ம எப்படியுமே குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.